السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. ஃபதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிற அல்லாஹுடைய இறைவசனத்துக்கு இணங்க அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்க உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் அவனின் மன்னிப்பும் என்றென்றும் நிலவி இருக்க பிரார்த்தித்தவளாக என்னுடைய இந்த அமர்வை துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான், வல்லதீன் ஆமனு வாமிலு ஸ்வாலிஹாத் ஃபி ரவுலாத்தில் ஜன்னா, யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிகிறார்களோ அவர்கள் சுவனத்துடைய பூங்காவில் உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்குறான். அப்போ எந்த மாதிரியான நல்லமல்கள் செஞ்சா நமக்கு சொர்க்கத்துடைய பூங்கால இடம் கிடைக்கும், இல்லை சொர்க்கத்துடைய பூங்காவின் மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களா இருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம தினம் ஒரு தன்மையை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பார்த்த அந்த தன்மையுடைய ஒரு தொடர்ச்சி தான். நேற்று என்ன தன்மை பார்த்தோம்? வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் நல்ல அமல் செய்வர்களை நேசிக்கின்றான் அப்படின்னு ஒரு தன்மை பார்த்தோம். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அமல் செய்யக்கூடிய மனிதர்கள். அப்போ அந்த என்னென்ன அமல்கள் அதுன்னு பார்க்கும்போது நேற்று என்ன பார்த்தோம்? பிறருடைய தவறுகளை மன்னிப்பவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான்னு பார்த்தோம். இப்போ அதே வசனத்தில் அல்லாஹ் சூரா ஆல இம்ரான்ல சொல்லும் போது தான் இதையும் சொல்கிறான். அல்லாஹ் இந்த மனிதர்களையும் நேசிக்கிறான். இப்போ அல்லாஹ் நேசிக்கிற அந்த மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வச்சுருக்கான், மன்னிப்பும் மகத்தான கூலியும் வச்சுருக்கான்னு சொல்கிறான். இப்போது இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஷர்ராஇ வ தர்ராஇ, அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான செல்வ நிலையிலும், அதாவது அவங்க வசதியிலும் ஏழ்மையிலும் அல்லாஹுடைய பாதையில் செலவிடுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுட்டி காட்டுறான். இப்போது அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெரும் கூலியும் மன்னிப்பும் இருக்குது. அந்த பெரும் கூலி ஸ்வர்க்கம். இப்போ இந்த அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் யார் அப்படின்ற பட்டியலில் இந்த மனிதர்கள் வர்றாங்க. இன்பமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் வசதியிலும் வறுமையிலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த தன்மையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த செலவு செய்தல், சதக்கா, தர்மம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரமலான் மாதம் வந்த உடனேருந்து நம்ம இதை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இதில் ஒரு பிரபலமான ஒரு நபிமொழி இந்த மாதம் முழுக்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்னன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற நபிமொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகம் சதக்கா செய்பவர்களாக இருந்தாங்க. அதிலும் ரமலானுடைய மாதம் இன்னும் அதிகம் சதக்கா செய்வாங்க. எப்படி? வேகமாக வீசும் காற்றை போல சதக்கா செய்வாங்க. ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட குர்ஆனை ஓதி சரி பார்த்துட்டு போவாங்க. அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செல்லக்கூடிய ஒவ்வொரு இரவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமாக வீசக்கூடிய காற்றையும் போல சதக்கா செய்யக்கூடியவங்களா இருந்தாங்கன்னு ஆயிஷா அம்மா சொல்லக்கூடிய இந்த நபிமொழி நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். பாருங்க, ரசூலுல்லா ரமலான்ல மட்டும் இல்லை, பொதுவாகவே அதிகம் தர்மம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட நின்று அசர் தொழுகை தொழுதுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அசர் தொழுகையில் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒரு மாதிரி ஒரு நர்வஸாக இல்லை ஒரு பதட்டமாக அவங்க இருக்காங்க. தொழுது முடித்த உடனே தொழுகையிலேருந்து போயிடுறாங்க. தொழுகையில் ஒரு இறை நம்பிக்கையாளரோட தொழுகையில் ஹுஷூ இருக்கும், ஒரு இறையச்சம் இருக்கும். ரசூலுல்லாவோட தொழுகைன்னும் போது இன்னும் அதில் மேலதிகமாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அசர் தொழுகையப்போ அவசரமாக தொழுது முடிச்சதும் எந்திரிச்சு போகிறாங்க. சஹாபாக்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நாளும் ரசூலுல்லாஹ் இப்படி செய்ய மாட்டாங்களேன். அப்போ போயிட்டு திரும்ப கொஞ்ச நேரத்தில் திரும்ப ரசூலுல்லாஹ் அதே இடத்துல உட்காந்துட்டு அவங்க திக்ரு துவா செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களை இவ்வளோ வேகமாக வெளியில் போக வச்சது எதனால நீங்கள் இவ்வளோ வேகமாக போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கேட்டோடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை, என் வீட்டில் கொஞ்சோண்டு தங்கம் இருந்தது, ஒரு பகுதி தங்கம் இருந்தது. அதை நான் சதக்கா செய்யாமல் இருந்துட்டேன். அது என்கிட்ட இருக்கிற நிலையிலேயே எனக்கு மரணம் வந்துட்டா என்ன செய்கிறது அப்படிங்கிறத நினச்சி நான் வேகமாக போய் சதக்கா செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ ரசூலுல்லாஹ் எப்படி சதக்கா செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹை பற்றி சொல்லும் போது சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட யாராவது ஒரு பொருளை கேட்டுட்டா அவங்க கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க, அதை உடனே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளோ சதக்கா செய்கிறதுல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நபிமொழி,
அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் நான் என் வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு திடீர்னு ஒரு சப்தம் கேட்டது. நான் எந்திரிச்சேன். என் தூக்கம் கலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னால் படுக்க முடியல. ஒரு ரிலாக்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் நடக்கலான்னு வந்தேன். அப்படி நான் வர சமயத்தில் வேற ஒரு மனிதர் எனக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தார். அவர் யாருன்னு பார்த்தா ரசூல்லா. எனக்கு ரொம்ப ஆசை ரசூல்லா கிட்ட போய், ரசூல்லா நம்ம 2 பேரும் சேர்ந்து நடப்போம்னு சொல்லி கேட்டு அவங்களோட சேர்ந்து நடக்க எனக்கு ஆசை. ஆனால் அப்புறம் நான் யோசித்தேன், நம்ம எப்படி நம்ம அமைதியை தேடி வெளியில் வந்தோமோ அதே மாதிரி தான் ரசூல்லாவும் வந்திருப்பாங்க. அவங்கள தொந்தரவு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தேன். பதுங்கி பதுங்கி இப்போ நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதை ரசூல்லா என்ன செய்கிறாங்க, கவனிக்கிறாங்க. யாரோ நம்ம பின்னாடி வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அபூதர் கிஃபாரி, அனா யார் ரசூலுல்லாஹ், நான் தான் அபூதர் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது இவங்க நடந்த நிகழ்வெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தே நடப்போம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை ஒன்று தென்படுது. அதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபூதரே, இது போல் மலையளவு தங்கம் என்கிட்ட கொடுக்கப்பட்டாலும் அதோட நான் ஒரு நாள் கூட இருக்க விருப்பப்பட மாட்டேன். அதை நான் உடனே அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செஞ்சிருவேன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய இயல்பான குணம். அதுலேயும் ரமலானில் வந்துட்டா இன்னும் அவங்க அதிகம் சதக்கா செய்கிறவங்களா இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன விஷயத்தோட இப்ப நம்ம அதை ஒப்பிட்டு பார்ப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பயுமே தர்மம் என்ன செய்வாங்க, அதிகமா செய்வாங்க. ஆனா ரமலான் வந்துட்டா அதை விட அதிகமா காற்றை போல தர்மம் செய்வாங்க. ஏன் என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா நம்ம? ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி தர்மம் செஞ்சாங்க? இது அதிகமா நம்ம கேட்டு மனப்பாடமான ஒரு நபிமொழி. ஏன் எதனால ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மற்ற நாட்களை விட ரமலானுடைய இரவுகள்ல ரசூலுல்லாஹ் ஒரு காற்றை போல, அதுவும் குறிப்பா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்துட்டு போற அந்த இரவுகள்ல ரசூலுல்லாஹ் ரொம்ப அதிகமா தர்மம் செய்வாங்க. எதனால? அவங்களுக்கு கிடைத்த நேர்வழி காட்டுதலுக்கான நன்மையை நாடிங்கிறத விட எதனால அப்படின்னா, அவங்களுக்கு கிடைத்த ஹிதாயத்திற்காக ரசூலுல்லாஹ் நன்றி செலுத்தினாங்க. அப்போ ஒவ்வொரு இரவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த குர்ஆனை அவங்க கிட்ட ஓதி காமிச்சு சரி பார்த்துட்டு போகும்போது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நான் நன்றியுள்ள அடியான் அப்படிங்கிறத காட்டணும்னு நினைச்சாங்க. யா அல்லாஹ், யாருக்கும் கிடைக்காத இந்த ஹிதாயத்தை நீ எனக்கு கொடுத்திருக்கியே, இந்த ஹிதாயத்தை இந்த மக்களுக்கு வழிநடத்தக்கூடிய இடத்துல என்ன வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களா, இந்த நேர்வழி கிடைக்கப்பெற்ற குர்ஆன் கிடைக்கப்பெற்ற இந்த மாதம் வந்துட்டா அதிகம் அதிகம் தர்மம் செய்வாங்களாம். ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் அது நேர்வழி. நமக்கு நேர்வழி இல்லையா? நமக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்திருக்கானே, அதுக்கு எந்த அளவு நம்ம நன்றியுள்ள அடியார்கள் அல்லாஹ் கிட்ட திரும்ப நிரூபிச்சிருக்கோம். யா அல்லாஹ், நீ எனக்கு ஒரு ரஹ்மத் கொடுத்திருக்க, அந்த ரஹ்மத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், நான் நன்றியோட இருக்கேன்னு நம்ம எந்த அளவு அல்லாஹ்ட்ட வெளிப்படுத்துறோம்? நன்றி இல்லாத பிள்ளைகளையே நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லையே. நமக்கு பிடிக்குமா? 4 பிள்ளைகள் இருந்தாலும் அதுல எந்த பிள்ளை நம்மள்ட்ட நன்றியோட இருக்கோ அந்த பிள்ளை மேல நமக்கு எக்ஸ்ட்ரா பாசம் இருக்கும், எக்ஸ்ட்ரா கவனிப்பு இருக்கும். அப்ப அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த இந்த அருட்கொடைக்காக நன்றி செலுத்தாத மனிதர்களா நம்ம இருந்தோம்னா அல்லாஹ் மட்டும் நம்மளை நேசிப்பானா? அப்போ ரமலான்ல அதிகம் தர்மம் செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதத்துல அருட்கொடை கிடைச்சிருக்கு, ஒரு ஹிதாயத் கிடைச்சிருக்கு, ஒரு நேர்வழி கிடைச்சிருக்கு. அந்த நேர்வழிக்கு அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்துறதுக்காக இப்போ நீங்க என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்கன்னு நமக்கு சொல்லப்படுது. சரி, அப்போ இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்தணும்னு நினைச்சேன். ஏன் ரமலான்ல தர்மங்கள் கொடுக்கணும், ஏன் ரசூலுல்லாஹ் அதிகமா தர்மம் கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி. அடுத்ததா பாருங்க, இந்த சதக்கா கொடுக்கறதால நம்மளுக்கு என்ன நன்மைகள் ஏற்படுது, நம்மளுக்கு அதால என்ன பயன் அடைகிறோம் நம்ம? ஏன் அல்லாஹ் சதக்காக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குறான்? எவ்வளவு அமல்கள் இருக்கு. அல்லாஹ் நம்மளுக்கு என்னுடைய நேசத்திற்குரிய அமல் இது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அமல்கள் சொல்லலாம். தொழுகையை சொல்லலாம், இரவு தொழுகைகளை சொல்லலாம், இல்ல ஹஜ்ஜ சொல்லலாம், இல்ல உம்ராவை சொல்லலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் நேசிக்கிற ஒரு அமல் எது தெரியுமா? நீங்க தர்மம் செய்வதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்? ஆபத்தை தடுக்கும், அதெல்லாம் அது நம்மளுக்கு வரக்கூடிய நன்மைகள். அல்லாஹ் ஏன் தர்மத்தை இவ்ளோ நேசிக்கிறான்? நம்மளுக்கு ஆபத்து வர்றத அல்லாஹ்வுடனான வியாபாரம். ஓகே, வேற என்னவா இருக்கும்? ஏன் அல்லாஹ் தர்மத்தை இவ்வளவு நேசிக்கிறான் அப்படின்னு பாருங்களேன். ஏன்னா அல்லாஹ் ரொம்ப இரக்கமானவனா இருக்கான்.
அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ரொம்ப இரக்கமானவன், அர் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு இந்த பூமியில யார் கவலையோட இருந்தாலும் அதை பார்க்க முடியாத அளவு அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். அதனாலதான் அல்லாஹ் தன்னை வணங்குபவர்களுக்கும் வாரி வழங்குறான், தன்னை வணங்காத மனிதர்களுக்கும் வாரி வழங்குறான். ரொம்ப இரக்கம் உள்ள மனிதர்களாலதான் இப்படி நடந்துக்க முடியும் பூமியில. யோசிச்சு பாருங்களேன், பூமியில யாரு ரொம்ப இரக்கமா இருப்பாங்கன்னா, தனக்கு அநீதம் செஞ்சா கூட பரவாயில்லடான்னு அவனுக்கு நன்மை செய்யறவங்க ரொம்ப இரக்கசாலிகள். அப்போ அல்லாஹ் எவ்வளவு இரக்கசாலி. அப்போ அல்லாஹ் எப்படி இருக்கான்னு பாருங்க. தன்னை வணங்குறவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கறது இல்ல, தன்னை வணங்காதவங்களுக்கு கூட கொடுக்குறான். அப்போ இப்படிப்பட்ட இறைவன் தன்னுடைய அடியார்களும் இப்படி இருக்கணுங்கிறத விரும்புறான். நான் ரொம்ப கொடையாளிப்பா. அல்லாஹ்க்கு வஹாப்னு ஒரு பேர் இருக்கு, அன்பளிப்பு வழங்குபவன். அல்லாஹ்வுக்கு வாரி வாரி வழங்குபவன் பேர் இருக்கு, அளவற்ற அருளாளன்னு பேர் இருக்கு, நிகரற்ற அன்புடையவன்னு பேர் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட இறைவனுடைய அடிமைகளும் இதே குணத்தை வெளிப்படுத்தணும்னு அல்லாஹ் விரும்புறான். எப்படி? நம்ம பிள்ளைகள் கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி. நம்ம கிட்ட இருக்க ஒரு நல்ல குணம் நம்ம பிள்ளைகள் கிட்ட இருக்கணும்னு விரும்புவோம் தானே? நம்மள்ட்ட இருக்க கெட்ட குணம் வரக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்போம். அதே நேரத்துல எதை விரும்புவோம்? சரி, நம்மள மாதிரி நம்ம பிள்ளை இருந்தா அது நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நல்ல விஷயங்கள்ல. அப்போ அல்லாஹ் தன்னை போல தன்னுடைய அடியார்கள் இருக்கிறத ரொம்ப விரும்புறான், ரொம்ப நேசிக்கிறான். தன்னுடைய குணம் தன்னுடைய அடியார்கள் கிட்ட பிரதிபலிக்கிறது அல்லாஹ் விரும்புறான். நான் ரொம்ப இரக்கமானவன், நான் வாரி வாரி வழங்கக்கூடியவன், என்னுடைய அடியார்களும் வாரி வாரி வழங்கணும்னு நான் நேசிக்கிறேன். அப்ப என்னுடைய குணம் எந்த அடியார் கிட்ட இருக்கோ அந்த அடியாரை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அவருக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு அல்லாஹ் சொல்றேன். அதனாலதான் அல்லாஹ் இந்த சதக்கா அப்படிங்கிற ஒரு அமலை ரொம்ப நேசிக்கிறான். சரி, இந்த சதக்காவால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத நான் ஒன்னொன்னா சொல்லிட்டே வரேன். நீங்க அந்த குரான் வசனங்களை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதை எடுத்து பாருங்க. முதலாவது, சதக்காவால நமக்கு ஏற்படும் நன்மை என்னன்னா, அது நம்மை தூய்மையாக்குது, நம்மளை சுத்திகரிக்குது. அல்லாஹ் சூரா தௌபாவுடைய 103வது வசனத்துல சொல்றான், 9வது அத்தியாயத்துடைய 103வது வசனத்துல சொல்றான், ஹுத் மின் அம்வாலிக்கும் சதக்கத்தன், அவர்களுடைய செல்வத்திலிருந்து சதக்காக்களை எடுங்கள். எதுக்குன்னா அவங்களை நீங்க தூய்மைப்படுத்துவதற்காக, அவர்களுடைய உள்ளத்தையும் அவர்களுடைய புறத்தையும் நீங்கள் தூய்மைப்படுத்துவதற்காக அவர்களுடைய செல்வத்திலிருந்து சதக்காக்களை எடுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இடுறான். சதக்காவா இருந்தாலும் சரி, ஜக்காத்தா இருந்தாலும் சரி, அவங்களுடைய செல்வத்தில இருந்து எடுங்க, எடுத்தா அவங்க தூய்மையாயிருவாங்க. அது எப்படி தூய்மையாக முடியும்? வசனம் 9வது அத்தியாயத்துடைய 103வது வசனம். நம்மளுடைய செல்வத்திலிருந்து ஒரு பகுதி சதக்கா கொடுக்கறதால நம்ம உள்ளம் எப்படி தூய்மையாகுது? எல்லா விஷயத்தையுமே நம்ம சும்மா அப்படியே கேட்டுட்டே போயிடக்கூடாதுல்ல, அது ஏன் அப்படிங்கிறதே நம்ம யோசிக்கணும். அல்லாஹ் சொல்றான்ல, நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, நீங்க யோசிக்க மாட்டீங்களா என்னுடைய வசனத்தைன்னு சொல்லி கேக்குறான்ல. நம்ம இவ்வளவு நாள் இது நமக்கு மனப்பாடமா தெரிஞ்ச விஷயம். சதக்கா கொடுத்தா நம்ம தூய்மையா, நம்மளுடைய செல்வம் தூய்மையாகும், நம்ம தூய்மையாகும். எப்படி தூய்மையாகும்? கொடுக்கும் பண்பு வளருமா? ஓகே. எப்படி நம்ம தூய்மையாகிறோம்னு பாருங்க. அல்லாஹ் அதனால நம்மளுடைய பாவங்களை ஃபர்ஸ்ட் மன்னிக்கிறான். சரிங்களா? நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மத்துக்கும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான், அது நம்மள தூய்மையாக்குது. ரெண்டாவது, எப்படி நம்மள தூய்மையாக்குதுன்னா, நம்ம கொடுக்க கொடுக்க நம்மளுடைய மனசுல பெருமை அப்படிங்கிற ஒரு குணம் இல்லாம போகும். அப்படிதானே? நம்ம எப்ப அல்லாஹ்வுக்காக சதக்காக்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்ம மனசுல என்ன இருக்காது? பெருமை இருக்காது. இது என்னுடைய செல்வம், இது ஏன் முயற்சியால வந்த செல்வம், இது நானே உண்டாக்கிக்கிட்ட செல்வம் அப்படிங்கிற எண்ணம் அப்படியே குறைஞ்சு அடியோட போயிடும். இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வம், அதனால நான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது நம்மளுடைய உள்ளத்துல பெருமை அப்படிங்கிற குணமே இல்லாம போயிடும். எந்த ஒரு உள்ளத்துல பெருமை இல்லையோ அந்த உள்ளம் தான் ரொம்ப பியோரான உள்ளம். ஏன்னா யாருடைய உள்ளத்துல பெருமை இருந்தது? அல்லாஹ் விரட்டி அடிச்சவன்ல ஒருத்தன், அவன் மனசுல என்ன இருந்தது காரணம்? அவன் அந்த தவறை செய்ய வச்சதுக்கு எது காரணம்? ஷைத்தான் அவன் அந்த தவறை செய்ய வச்சதுக்கு எது காரணம்னா பெருமைதான் காரணம். அல்லாஹ்வுடைய கட்டளைய அவனை மீற வச்சதுக்கு பெருமைதான் அங்க என்ன செஞ்சுச்சு? காரணமா இருந்தது. அப்போ இந்த சதக்காக்கள் கொடுக்கறதன் மூலமா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதோட மட்டும் இல்லாம நம்ம மனசுல இருந்து பெருமை அப்படிங்கிற ஒரு குணம் அகன்று போகுது. என்னால வந்தது, இது என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் இல்லாம இது என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்தது அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால நம்மளுடைய உள்ளம் தூய்மையாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான். ரெண்டாவது பாருங்க, இந்த சதக்காவால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள்,
பாவங்களை அழிக்கிறதுன்னு ரசூலுல்லா சொல்றாங்க. எப்படி ஒரு நெருப்பை தண்ணீர் அணைக்குமோ அது போல உங்களுடைய பாவங்களை சதக்காக்கள் அழித்து விடும். இப்ப நோன்புல கூட நம்ம என்ன கொடுப்போம்? ஃபித்ரா கொடுப்போம்ல. எதுக்காக ஃபித்ரா கொடுக்கிறோம்? நம்மளுடைய நோன்புல ஒரு சில குறைகள் இருந்தா அல்லாஹ் அதை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபித்ரா கொடுக்கிறோம். அப்போ நம்மளுடைய பாவங்களை சதக்காக்கள் அழிக்குது, தண்ணீர் நெருப்பை அணைப்பதை போல. ஒரு சின்ன நெருப்பு வீட்டுல தெரிஞ்சா கூட நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஓடி போய் அதுல தண்ணி தெளிச்சு, ஒண்ணும் இல்ல வாசல்ல நம்ம கூட்டி குப்பை அதை நம்ம எரிச்சிருந்தா கூட அதை பார்த்துட்டே இருப்போம், எங்க அது புகஞ்சிருமோன்னு. அது எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் நம்ம தண்ணி ஊத்தி அணைச்சிருவோம். இப்ப இதுல இவ்வளவு கவனமா இருக்கிற நம்மளுடைய பாவங்களை அணைக்கிறதுக்கு எவ்வளவு தர்மம் செஞ்சிருக்கோம். அந்த நியத்துல எத்தனை முறை நம்ம தர்மம் செஞ்சிருக்கோம். கேக்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறோமா? ஒரு ரமலான் ஆயிட்டா நம்மள்ட்ட வந்துருவாங்கப்பா, எல்லா சொந்தமும் நம்மள்ட்ட வந்துரும், வேற வழியே இல்லை இவங்களுக்கு, நம்ம பதிலே சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறோமா? வருஷம் வருஷம் கொடுத்துட்டோம், இந்த வருஷமும் எதிர்பார்ப்பாங்க அதனால கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோட கொடுக்குறோமா? இல்ல உண்மையாவே எப்படி நம்ம வீட்டுல ஓரத்துல ஒரு சின்ன நெருப்பு துகள் இருக்கிறது கூட விரும்பாம அதை போய் அனுப்பமோ, அதே போல எல்லாம் இந்த ஆண்டு முழுக்க நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன். நான் அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சோ தெரியாமலும் நிறைய பாவம் செஞ்சுட்டேன் எல்லாம். அந்த பாவத்தை எல்லாம் எப்படி இந்த தண்ணீர் நெருப்பை அழிக்குதோ அது போல அழிச்சிரு அப்படின்ற எண்ணத்தோட நம்ம தர்மம் கொடுக்கிறோமா? பாருங்க, நம்ம செய்யக்கூடிய சதக்காக்கள் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க கூடியதா இருக்கு. அடுத்து நம்ம செய்யற சதக்காவால நம்மளுக்கு என்ன நன்மைன்னு பாருங்களேன். ரொம்ப அழகான ஒரு நன்மை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், நீங்க செய்யக்கூடிய சதக்காக்களை நான் பன்மடங்கு ஆக்குறேன், அதை அப்படியே நான் பெருக்கிறேன்னு சொல்லி சொல்றான். பக்ராவுடைய 261வது வசனம். அல்லாஹுடைய பாதையில தர்மம் செய்யற மனிதருக்கு அல்லாஹ் இதை உதாரணமா சொல்றான். நீங்க ஒரு தர்மம் செய்றீங்க, ஆனா அது எதுக்கு உதாரணம்னா, ஒரு செடியில 7 கதிர்களை கொண்ட ஒரு செடிக்கு சமம். நீங்க செய்யக்கூடிய ஒரு தர்மம் எதுக்கு சமமா? 7 கதிர்களை கொண்ட ஒரு செடிக்கு சமம். அந்த ஒவ்வொரு கதிரிலையும் 100 கதிர் இருக்கு. அந்த ஒவ்வொன்றுக்குள்ள இப்ப எத்தனை இருக்கு? 100 கதிர் மணிகள் இருக்கு. அப்போ மொத்தம் இந்த ஒண்ணு இப்ப எத்தனைக்கு சமமாயிருது? 700க்கு சமமாயிருது. அதே போல நீங்க அல்லாஹுடைய பாதையில செய்யக்கூடிய ஒரு தர்மத்தை உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அதை பன்மடங்காக்குறான். அப்போ நீங்க ஒரு தர்மம், ஒரே ஒரு சதக்கா, அது நீங்க 5 ரூபா கொடுத்திருந்தாலும் சரி, 500 ரூபா கொடுத்திருந்தாலும் சரி, 5000 கொடுத்திருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விற்காக தூய எண்ணத்தோட என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், என்னுடைய நன்மைகள் பெருகணும்ன்ற எண்ணத்தோட கொடுத்திருந்தீங்கன்னா அல்லாஹ் அதை பன்மடங்கு ஆக்கி காட்டும். இன்னொரு ஒரு நபிமொழியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், இது கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாவும் நம்மளுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடியதாகவும் இருக்கு. எந்த ஒரு மனிதர் நல்ல எண்ணத்தோட அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்கிறாரோ, எந்த ஒரு மனிதர் நல்ல எண்ணத்தோட அல்லாஹுடைய பாதையில் ஒரு தர்மம் செய்கிறாரோ, அல்லாஹ் அந்த தர்மத்தை தன்னுடைய வலது கையால் வாங்குகின்றான். நம்ம ஆனா யாருக்குதான் கொடுக்கிறோம்? இங்க இருக்கிற ஏதோ ஒரு மிஸ்கின்கோ, இங்க இருக்க ஏதோ ஒரு உறவினருக்கோ, இங்க இருக்க ஏதோ ஒரு பிள்ளைக்கு ஃபீஸாவோ நம்ம கொடுக்கிறோம். ஆனா அது அல்லாஹ் எப்படி வாங்குறானா? தன்னுடைய வலது கையால் வாங்குகிறான். அதை வாங்கி எப்படி ஒரு குட்டி குதிரையை நம்ம பேணி பாதுகாத்து வளர்ப்போமோ, ஒரு சின்ன குதிரை இருக்கும்ல, ஒரு குதிரை குட்டிய அதனுடைய மேய்ப்பாளன் எப்படி பராமரித்து வளர்ப்பாரோ, அதே போல அல்லாஹ் வலது கையால் தான் பெற்றுக்கொண்ட தர்மத்தை சுப்ஹானல்லாஹ் நமக்காக பன்மடங்காக பெருக்கிறான். எப்படி பன்மடங்கா பெருக்கிறானா, நாளை மறுமையில் அந்த அடியார் போய் நிற்கும் போது அவர்கிட்ட எதுவுமே இருந்திருக்காது. என்ன நம்ம அல்லாவை எப்படி நம்ம சந்திக்க போறோம்ன்ற போய் நிற்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா, அந்த மலைய பாரு, இந்த மலைய பாரு, இதெல்லாம் நீ செஞ்ச தர்மம் தான்ப்பா அப்படின்னு. இப்ப நம்ம செஞ்ச அந்த ஒரு தர்மத்தை அல்லாஹ் நமக்காக என்ன செய்யறான்? தன்னுடைய வலது கையால வாங்கி அதை அந்த அளவு பராமரிச்சு நம்மளுக்காக பன்மடங்காக்கி நாளை மறுமையில் நமக்கே அல்லாஹ் அதை திருப்பி கொடுக்குறான். இப்ப இது தர்மத்தின் மூலமா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை. அடுத்து பாருங்க, இன்னொரு நன்மை சதக்காவால நம்மளுக்கு என்ன நன்மை ஏற்படுதுன்னா, நரக நெருப்பிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, நான் மறுமையுடைய அந்த நிகழ்வுல, அந்த காட்சியில நான் அதிகமான மனிதர்களை நான் எங்க பார்த்தேன்? நரக நெருப்புல பார்த்தேன். நீங்க ஒரு பேரித்தம்பள துண்டையாவது அல்லாஹுடைய பாதையில சதக்கா செஞ்சு உங்களை நீங்களே நரக நெருப்பிலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள். நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுடைய நோக்கம், நம்மளுடைய இபாதத்துகளுடைய நோக்கம், நம்ம துவாக்களுடைய நோக்கம் எல்லாமே என்னதான்? எதைதான் அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம்? யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கூட, நரகத்துல இருந்து என்ன பாதுகாத்துவை. யா அல்லாஹ் என்ன நரக நெருப்பு தீண்டிராம பாதுகாத்துவை. எவ்வளோ பிரார்த்தனைகள் செஞ்சிருப்போம்.
அப்போ அந்த நரகத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகணும் அப்படின்னா அல்லாஹ் அதுக்கு ஒரு அமலை சொல்லி கொடுக்குறான். தர்மம் செஞ்சு விடுதலை ஆயிக்கும். ஏதாவது ஒண்ணு அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சு நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, விடுதலை ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்றான். இப்ப அடுத்தது பாருங்க, இந்த தர்மத்துடைய சிறப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நிழலே இல்லாத அந்நாளில் உங்களுக்கு நிழலை கொண்டு வந்து சேர்க்கும். நிழலே இல்லாத அந்நாளில். இப்ப இங்க நம்ம ரொம்ப வெப்பமான ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா என்ன செய்வோம்? இப்ப உதாரணத்துக்கு நீங்க இங்க இருந்து ஒரு பாலைவனத்துக்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டூர் போறீங்க. என்னென்னலாம் ப்ரிகாஷனா நம்ம எடுத்துட்டு போவோம்? ஒரு கொடை எடுத்துட்டு போவோம், தண்ணி எடுத்துட்டு போவோம், இதெல்லாம் எடுத்துட்டு போவோம் தானே. இப்ப அதே மாதிரி மறுமையில நிழலே இல்லையே, அங்க போறதுக்காக என்ன தயாரிப்பு நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிழலே இல்லாத அந்த நாள்ல உங்களுக்கு நிழல் வேணுமா, நீங்க தர்மம் செய்யக்கூடிய மனிதரா இருங்க. உங்களுடைய வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாத அளவு மறைமுகமா தர்மம் செய்யும். ஒரு தர்மத்தை செஞ்சுட்டு சொல்லி காட்டக்கூடிய தர்மங்களை ரசூலுல்லாஹ் விரும்பல, அல்லாஹ்வும் அதை விரும்பல. அப்படிப்பட்ட தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அர்ஷுடைய நிழல்லையும் இடம் இல்லை. யாருக்குதான் இடம் இருக்கு? தன்னுடைய வலது கை கொடுப்பது இடது கை தெரியாம. இப்ப யாராவது கேட்டா நம்ம யதார்த்தமா சொல்லிருவோம்ல, நீங்க சதக்கா ஏதாவது இருந்தா கொடுங்க. இல்லப்பா நான் எங்க வீடுகள்லயே நிறைய கொடுக்கணும் அப்படின்னும் போதே என்ன தெரிஞ்சிரும், நம்ம நிறைய கொடுக்குறோம் அப்படிங்கறத நம்ம வெளிப்படுத்திடுவோம். அப்ப இந்த மாதிரியான வார்த்தைகளை கூட நம்ம தவிர்த்துக்கணும். ஏன்னா அல்லாவுக்காக முழுக்க முழுக்க எண்ணத்தோட செய்யும் போது அல்லாஹ் நம்மளுக்காக நிழலே இல்லாத நாள்ல ஒரு நிழலை தயார்படுத்தி வச்சிருக்கான். அது எதனுடைய நிழல்? அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழல். அல்லாஹ் இருக்கக்கூடிய அரியாசனத்துடைய நிழலுக்கு கீழே இப்ப நம்மளுக்கு இடம் கிடைக்கும். சரி, அடுத்தது சதக்காவுடைய நன்மையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமை நாள்ல சொர்க்கவாசிகள் போய் நிற்கும் போது ஒவ்வொரு அழைப்பு வருமா சொர்க்கத்துல இருந்து. தொழுகையாளிகளே வாங்க, பாபு சலாத் உங்களுக்காக திறந்திருக்கு வாங்க. நோன்பு வச்சவங்களுக்கு அழைப்பு வரும், நோன்பாளிகளே வாங்க, உங்களுக்காக ரையான் திறந்து காத்திருக்கு வாங்க. இப்ப அதே போல பாபு சதக்கான்னு ஒரு வாசல் இருக்கு. யார் அல்லாஹ்விற்காக தர்மம் செஞ்சாங்களோ அந்த மனிதர்களுக்கு இப்போ அழைப்பு கொடுக்கப்படுமா, வாங்க அல்லாஹ்விற்காக தர்மம் செய்த மனிதர்களே வாங்க, உங்களுக்காக பாபு சதக்கா காத்து கொண்டு இருக்கிறது. இப்ப ஸ்பெஷலா அந்த கேட்டகரியில உள்ளவங்க மட்டும் அதுக்குள்ள நுழைவாங்க. அடுத்து பாருங்க, சதக்காவுடைய ஒரு நன்மை, அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற ஒரு கண்ணியம் என்னன்னா, அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் இந்த பூமியில சதக்கா செய்றீங்களோ நான் அவங்க கிட்ட எல்லாம் வியாபாரம் வச்சுக்கிட்டேன்னு சொல்றான். சதக்கா செஞ்ச மனிதர்கள் கிட்ட எல்லாம் அல்லாஹ் என்ன வச்சிருக்கானா, இப்போ வியாபாரம் வச்சிருக்கான். இப்ப நீங்களும் நானும் அல்லாஹ்வுக்காக ஒரு பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சோம்னா இப்ப நம்ம யார்கிட்ட வியாபாரம் பண்ணிட்டோம்? அல்லாஹ் கிட்ட வியாபாரம் பண்ணிட்டோம். எப்படி வியாபாரம் பண்ணிருக்கோம்? நம்ம ஒண்ணு கொடுத்துட்டோம், அப்ப அல்லாஹ் திரும்ப ஏதாவது கொடுக்கணும்ல. வியாபாரம்னா அதானே. நம்ம வியாபாரம் பண்ணிட்டோம், அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு பொருளை கொடுத்துட்டோம். அல்லாஹ் திருப்பி என்ன கொடுத்து அந்த வியாபாரத்தை கம்ப்ளீட் பண்றான்? அல்லாஹ் சூரா தௌபாவுடைய 111வது வசனத்துல சொல்றான். 9வது அத்தியாயத்துடைய 111வது வசனத்துல சொல்லும் போது சொல்றான், முஹ்மீன்களின் உயிரையும் பொருளையும் நான் வாங்கிக்கிட்டேன். அவங்க கிட்ட இருந்து நான் என்ன வாங்கியிருக்கேன்? அவங்களுடைய பொருளையும் உயிரையும் வாங்கியிருக்கேன். அதற்கு அடிப்படையா நான் உங்களுக்கு சுவனத்தை கொடுக்குறேன். அதுக்கு பகரமா நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? சுவனத்தை கொடுக்குறேன். அப்ப அடுத்த முறை தர்மம் செய்யும் போது நம்ம இந்த எண்ணத்தோட தர்மம் செய்யணும். யா அல்லாஹ், நீ என்கிட்ட வியாபாரம் பண்றேன்னு சொல்றியே, உன்னுடைய திருமறை குரான்ல ஒரு வாக்குறுதி கொடுக்குறியே, நான் முஹ்மீன்களுடைய உயிரையும் பொருளையும் வாங்கிட்டேன், அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறேன். அப்போ அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் கிட்ட வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கண்ணியத்தை இந்த சதக்கா அப்படிங்கிற அமல் நம்மளுக்கு பெற்றுத்தரு. அடுத்து பாருங்க, அல்லாஹ் இன்னொரு கண்ணியம் இந்த சதக்காக்கு சொல்லும் போது சொல்றான், நீங்க அல்லாஹுடைய பாதையில் செலவழித்தால் அல்லாஹ் உங்களுக்காக செலவழிப்பான். உலகத்துல நம்ம அதுக்காக தானே ஏங்குறோம். நமக்காக செய்யக்கூடிய நபர்கள் இருக்க மாட்டாங்களான்னு ஏங்குறோம். அப்படிதானே? நம்ம கிட்ட செல்வமே இருந்தாலும், நம்ம கிட்ட பொருளாதாரம் நிறைய இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் செலவழிச்சிருவோம். எல்லாருடைய தேவைகளையும் கேட்டு கேட்டு நம்ம பூர்த்தி செய்வோம். நம்மளுடைய தேவைகளை கேட்டு பூர்த்தி செய்ய ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு பொருளாதாரம் இருக்குதான், ஆனா அதை யாராவது ஒரு ஆள் கேட்டு அதை செஞ்சு கொடுக்கும் போது நம்மளுக்கு ஆனந்தமா இருக்கும். நமக்காக அக்கறை எடுக்க ஒரு மனிதர் இருக்காங்களேன்னு தோணும். அல்லாஹ் சொல்றான், இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து, நீங்க இந்த பூமியில எனக்காக செலவு செய்யுங்க, நான் உங்களுக்காக செலவு செய்யறேன். அப்ப அல்லாஹ்வை நமக்காக செலவு செய்ய வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதிகமா தர்மம் செய்யக்கூடியவங்களா இருக்கு. அதே போல இன்னொரு நபிமொழியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நாள் காலையும் மாலையும் அடைந்தவுடன்
காலை பொழுது வந்த உடனே, மாலை பொழுது வந்த உடனே ஒரு வானவர் என்ன செய்வாரா, அழைப்பாராம். யார் அழைப்பாரு? அல்லாஹு அழைப்பார். யா அல்லாஹ், இந்நாளில் யாரெல்லாம் உனக்காக உன்னுடைய பாதையில தர்மம் செஞ்சாங்களோ அவங்களுக்கான பிரதிபலனை நீ ஏற்படுத்தி கொடு, அவங்களுக்கு அதை திருப்பி கொடு, நல்ல முறையில அதை அவங்களுக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்க காலை பொழுது வந்த உடனே. இப்ப மாலை பொழுது வந்த உடனே திரும்ப அதே மாதிரி ஒரு துவா செய்வாங்களாம். யா அல்லாஹ், யாரெல்லாம் உனக்காக இந்த நேரத்துல தர்மம் செஞ்சாங்களோ, உனக்காக செலவழிச்சாங்களோ அதை அவங்களுக்கு நீ திருப்பி கொடு, அழகிய முறையில திருப்பி கொடு. மனிதர்கள் இல்ல நம்ம செஞ்ச தர்மத்தை திருப்பி அழகிய முறையில திருப்பி கொடுக்கறதுக்கு, மனிதர்கள் இல்ல, அல்லாஹ் திருப்பி கொடுத்தா அது எவ்வளவு அழகானதா இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ இது ஒரு நன்மை. நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சா அல்லாஹ் நமக்காக செலவழிக்கிறான். இப்ப இதெல்லாம் உணர்ந்திருந்தனாலதான் சஹாபாக்கள் ஓடி ஓடி தர்மம் செஞ்சாங்க. நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும்ல, சஹாபாக்களுடைய வரலாறுகள் படிக்கும்போது அப்படியே இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நம்மளும் இது மாதிரி செய்யணும்னு தோணும். ஆனா அவங்க இதை செய்ய வச்சதற்குரிய காரணம் என்னன்னு பார்த்தா அவங்க அழகா விளங்கி இருந்தாங்க. இப்ப காலையிலையும் மாலையிலையும் ஒரு வானவர் இப்படி கூப்பிட்டு அல்லாஹ்வ, உனக்காக ஒருத்தர் செலவழிச்சிருக்காரு, நீ அவருக்காக செலவழின்னு சொல்றாருன்னா அந்த மனிதரா நான் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு ஆசை வச்சிருந்தாங்க, அந்த புரிதல் வச்சிருந்தாங்க. இப்ப பாருங்க, சதக்கா செஞ்சோம்னா அல்லாஹ் நம்மளுக்காக செலவழிக்கிறார். சரி, இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த தர்மம், இவ்வளோ கண்ணியத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய தர்மத்தை தான் அல்லாஹ் நேசிக்கிறேன்னு சொல்றான். யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படிப்பட்ட நல்ல அமல்கள் செய்வர்களை தான் நான் நேசிக்கிறேன். இப்ப இந்த நேசத்திற்குரிய மனிதர்களை தான் நான் சொர்க்கத்துல ஒரு இடம் தரேன்னு சொல்றான். இப்போ இப்படிலாம் தர்மம் செஞ்சா அல்லாஹ் நேசிக்கிறான். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் வைக்கிறான் பாத்தீங்களா? இந்த சொர்க்கத்திற்குரிய பூங்காக்கள்ல உளவாட நடமாடக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய இந்த மனிதர்கள் தர்மம் செய்வாங்க, இந்த கண்ணியத்தெல்லாம் பெற்றுக்குவாங்க. ஆனா அவங்க எப்படி தர்மம் செய்வாங்கன்னு அல்லாஹ் இங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறான். எப்படி தர்மம் செய்வாங்க? நம்ம இந்த அமர்வுடைய ஆரம்பத்துல இதை பத்தி சொன்னோம்ல, எப்படி தர்மம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க? அவங்களுடைய இன்பமான வேலையிலையும் தர்மம் செய்வாங்க, அவங்களுடைய துன்பமான வேலையிலையும் தர்மம் செய்வாங்க. இப்ப இப்படிதான் ரசுல்லாவும் தர்மம் செஞ்சிருந்தாங்க, சஹாபாக்களும் தர்மம் செஞ்சிருந்தாங்க. அதனாலதான் அல்லாஹ் அவங்களை பத்தி திருக்குறான்ல சொல்லும் போது சொல்றான், ரலி அல்லாஹு அன்ஹு வரலு அன். அவங்களும் அல்லாஹ் போதும் எங்களுக்கு, அல்லாஹ் போதுமானவன்னு பொருந்திக்கிட்டாங்க. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான். அல்லாஹ் ஒரு மனிதரை பொருந்தி கொள்றதெல்லாம் சாதாரண விஷயமா? உங்களையும் என்னையும் அல்லாஹ் பொருந்திக்கிட்டானா? யோசிச்சு பாருங்க, என்ன அமல் நம்ம செஞ்சிருக்கோம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறதுக்கு. அல்லாஹ் ஒரு சில மனிதர்களை தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான். உலகம் அழியிற வரைக்கும் அடையாளமா இருக்க போற இந்த திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான், அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள், நான் ஒருவன் போதும்னு அவங்க பொருந்திக்கிட்டாங்க, நானும் அவர்களை பொருந்தி கொண்டேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த தன்மை அவங்க அடையிறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருந்தது? முக்கியமான காரணம் என்னவா இருந்தது அப்படின்னா, அவங்க எல்லா நிலைகளையும் அல்லாஹுடைய பாதையில தர்மம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்க கிட்ட வருமானம் இருந்த போதும் தர்மம் செஞ்சாங்க, இல்லாத போதும் தர்மம் செஞ்சாங்க. தர்மம் செய்யும் போது அவங்க மனசுல ஒரு இடத்துல கூட நம்ம இவங்களுக்கு கொடுத்தோம், சரி பரவாயில்ல அப்படின்னு ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வராது. குறைஞ்சிருமோ, பரவாயில்ல அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட அவங்களுக்கு இல்லாம என்ன செஞ்சாங்க? அல்லாஹுடைய பாதையில தர்மம் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படிதான் தர்மம் செஞ்சாங்க. கதீஜா அம்மா அப்படிதான் தர்மம் செஞ்சாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிதான் தர்மம் செஞ்சாங்க. கதீஜா அம்மாவுடைய தர்மத்தெல்லாம் பார்த்தா அவங்க ஒரு பெண் தான், ஆனா அப்படியே மெய் சிலிர்த்து போகும் அவங்க தர்மம். அவங்கள பத்தி சொல்லும் பொழுது, அவங்கள பத்தி எழுதும் பொழுது வரலாற்றுடைய ஆசிரியர்கள் எழுதுறாங்க, கதீஜா அம்மாவுடைய வீட்டுல எப்பயுமே பச்சை கலர் பட்டு துணி மேல கட்டி இருக்குமா, அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்பாகவே பச்சை கலர் பட்டு துணி மேல கட்டி இருக்குமா. அது எதுக்கான அடையாளம்? பெருமைக்கான அடையாளமானா இல்ல. யார் மக்காக்குள்ள வந்தாலும் இந்த துணி அவங்களுக்கு எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, தேவையுள்ளவர்கள் யாரா இருந்தாலும் இங்க வரலாம், உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும்ங்கிறதுக்கான அடையாளம். கதீஜா அம்மாவுடைய வியாபார கூட்டம் போயிட்டு திரும்ப வந்துச்சுன்னா ஊருக்குள்ள ஏதோ திருவிழா கோலம் போல இருக்குமா. ஒரு திருவிழா கோலம் போல உள்ள வியாபார கூட்டத்தோட அவங்க பொருள்கள், அவங்க ஒட்டகம், அவங்க குதிரைன்னு ஊருக்குள்ள வருமா. அந்த அளவுக்கு செல்வ செழிப்போட வாழ்ந்த அவங்க எப்படி மரணிச்சு போனாங்க? அபுதாலிப் கணவாயில அவங்க மொத்த முஸ்லிம்களையும் ஒதுக்கி வச்சிருந்தப்போ ரசூல்லா கதீஜா அம்மாவை பார்த்து பார்த்து வருத்தப்படுவாங்க.
உங்களுடைய செல்வத்தை எல்லாம் எனக்காக நீங்க அல்லாவிற்காக அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சீங்களே, இன்னைக்கு உங்களுடைய எலும்புகள்ல தோல் ஒட்டி போயிருக்கே. அப்படி அவங்க கையை தடவி பார்த்து ரசூல்லா கவலைப்படுவாங்க. இந்த அளவுக்கு உங்களுடைய நிலை ஆயிடுச்சு. அப்ப கூட அதை அவங்க பொருட்படுத்தாம அல்லாவுக்காக தர்மம் செஞ்சாங்க. அவங்களுடைய செல்வம் முழுக்க வியாபார கூட்டம் வந்தா ஏதோ ஒரு திருவிழா கூடம் போல இருக்குமா அந்த இடமே. அந்த காலத்துல 200 ஒட்டகங்களோட வியாபாரம் பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பெண் எல்லாத்தையும் அல்லாஹுடைய பாதையில செலவு செஞ்சு ரசூல்லா சொல்லும்போது சொல்றாங்க, தோல் ஒட்டி போய் இருந்துதான் அவங்களுடைய இறுதி நேரத்துல. அந்த அபுதாலிப் பள்ளத்தாக்குல அவங்க கணவாயில அவங்க இருந்த போது அங்க யாருக்கும் உணவு வரல. ஆனா ஹதீஜா அம்மாவுடைய சொந்தக்காரர்கள் மூலமா மறைமுகமா உணவுப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. அதை ஃபுல்லா அவங்க ஒண்ணு கூட தனக்குன்னு எடுத்துக்காம எல்லாத்தையும் அங்க இருந்த முஸ்லிம்களுக்கு பங்கு வச்சுட்டாங்க. ஏன்னா இரவு நேரம் ஆயிட்டா அந்த கணவாயில இருந்து குழந்தைகளோட அழுகுரல்கள் கேட்குமா. அப்ப பசியில இருக்க குழந்தைகளுக்கும் அந்த குழந்தைகளுடைய தாய்க்கும் அப்படியே பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. பாருங்க, இன்பத்தில் மட்டும் நம்ம தர்மம் செய்யறதால நம்ம சிறந்தவர்களா ஆயிர முடியாது. அல்லாஹுடைய நேசத்தை பெற்றவர்களா ஆயிர முடியாது. நம்ம வசதியில இருக்கும்போது தர்மம் செய்யறதால மட்டும் நம்மளுடைய பாவங்களை தர்மம் அழிச்சிடாது. நம்மள பாபு சதக்கா வழியா சொர்க்கத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடாது. எப்பயும் சதக்கா செஞ்சிருக்கணும். நம்மளுடைய துன்பமான நேரங்களிலும் சதக்கா செஞ்சிருக்கணும். துன்பமான நேரங்கள்ல நம்மளால அள்ளி அள்ளி கொடுக்க முடியாட்டியும் அல்லாஹ்விற்காகன்ற எண்ணத்துல ஒரு குறைவானதையாவது நம்ம கொடுக்கணும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அப்படிங்கிற ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்களுடைய இந்த ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் நான் இவங்க எப்படி அவங்க சதக்கா செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். இவங்கள பார்த்து ரசூல்லா சொல்லும் போது அல்லாஹுடைய கருவூலம்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வார்த்தை. இவர் அல்லாஹுடைய கருவூலம்னு சொல்லி ஒரு சஹாபிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அல்லாஹுடைய கருவூலமா அவர் இருந்தார். மக்கால இருந்து வரும் பொழுது ஒரு பைசா இல்லாம அவர் மதீனாக்குள்ள வந்தார். ஒரு காசு இல்ல. அவர் மதீனாக்குள்ள வந்த உடனே அவர் ரசூலுல்லாஹ் வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு நபரை முஹாஜிரோட சேர்த்து வைக்கிறாங்களே, எல்லாரையும் அன்சாரிகளோட சேர்த்து வைக்கிறாங்க, மதீனாவாசிகளோட சேர்த்து வைக்கிறாங்க. அப்ப இவருக்கு வந்த தோழர் வசதியானவர், அவர் ஒரு வியாபாரி. அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய செல்வத்துல பாதி நீங்க எடுத்துக்கோங்க, எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க, பாதி எடுத்துக்கோங்க. அப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, இதெல்லாம் எனக்கு வேணாம், கடைத்தெருவு எங்க இருக்குன்னு காட்டுங்க. இப்ப கடைத்தெருவுக்கு போறாரு. மாலை வரும்போதே லாபம் ஈட்டிட்டு வந்துடுறாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்கல்ல, இவங்களுடைய நாங்க ஒரு முறை மதீனால படுத்திருந்தோம். திடீர்னு மதீனாவே அதிர்ற மாதிரி இருந்தது. அதாவது நிலநடுக்கம் வந்தா எப்படி அதிரும், அந்த மாதிரி அதிர்ற மாதிரி இருந்தது. என்னன்னு வெளியில போய் பார்த்தா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உடைய வியாபார கூட்டம் வந்துச்சு. அவர் எல்லா பொருள்களை எடுத்துக்கிட்டு அவருடைய ஒட்டகங்களும் குதிரைகளும் ஊருக்குள்ள வந்தது. அப்போ நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அப்போ நான் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் குன்னி குன்னி சொர்க்கத்துக்குள்ள போறத பார்த்தாங்க, தவழ்ந்து தவழ்ந்து சொர்க்கத்துக்குள்ள போறத பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. இப்ப இந்த செய்தி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு கேட்டுருது. அவர் அதுக்கு முன்பே நிறைய சதக்கா செய்யறவர். ரசூல்லா எப்பெல்லாம் போருக்கு தேவைங்கிறாங்களோ அப்பெல்லாம் சதக்கா செய்வாரு. கிணறு யாரு வாங்கி தரானா, நான் வாங்கி தரேன் யார் ரசூலுல்லா. இந்த போருக்கு யாரு உங்களை உதவி செய்ய போறா, நான் உதவி செய்யறேன் யார் ரசூலுல்லான்னு அவ்வளவு உதவி செஞ்சாரு. அதனாலதான் ரசூல்லா அவரை கருவூலம்னே சொன்னாங்க. அப்ப அப்படி தர்மம் செஞ்ச சஹாபியவே ரசூல்லா சொல்லியிருக்காங்க, அவர் தவழ்ந்து தவழ்ந்து போறதை நான் பார்த்தேன். இப்ப இந்த வியாபார கூட்டத்தை பார்த்தோன்னே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த வார்த்தை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு கேட்டோன்னே அவருடைய நிம்மதியே போயிருச்சு. ஆயிஷா மாட்ட கேக்குறாங்க, இப்படி ரசூல்லா உண்மையிலே சொன்னாங்களா? ஆமா சொன்னாங்க அப்படின்னோடனே இந்த மதீனா அதிர உள்ள வந்த வியாபார பொருட்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ்வுடைய பாதையில அவங்க தர்மம் செஞ்சிடறாங்க. தர்மம் செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதிகமா தர்மம் செய்வாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்களை தேடி மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு கடனா கொடுப்பாங்களா, திருப்பி அவங்க கொடுக்காட்டி கூட இவங்க கேட்க மாட்டாங்களாம். அப்போ இவங்களுக்கு எது ஞாபகம் வந்துருமா, இவர் ரசூலுல்லாஹ் நம்மள தவழ்ந்து தவழ்ந்து சொர்க்கத்துக்குள்ள போனோம்னு சொன்னாங்களே, இப்ப இது நமக்கு தடையா இருந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் விட்டுருவாங்க. இவங்களுடைய மரண நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க மரணிச்சு போயிட்டாங்க. அவங்க மரணிச்சு அவங்களுடைய ஜனாசா தொழுகைக்கு பார்த்தா அவ்வளோ மக்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்பதான் இவர் எத்தனை பேருக்கு சதக்கா கொடுத்து எத்தனை பேருக்கு இவர் நலன் செஞ்சிருக்காரு அப்படிங்கறதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவர் சொர்க்கத்தை அல்லாஹ் தனக்கு கொடுப்பதை கடமையாக்கிட்டார்.
அல்லாஹ் இப்ப இவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கணுங்கிறத தன்னுடைய செயல்களின் மூலமா இவர் கடமையாக்கிக்கிட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ செல்வம் இருந்தாலும் அதுல மமதை கொள்ளாம எப்படி அவர் அல்லாஹுடைய பாதையில செலவு செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு முறை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு முன்னாடி நல்ல உணவுகள் வைக்கப்படும் போது கண்ணீர் விட்டு அழுவாராம். எங்க கூட ஒரு சஹாபி இருந்தாரு, முசாபி இப்னு உமைர்னு. அவருக்கு இறுதி நேரத்துல கஃன் துணி இல்ல. அவருடைய தலையை மூடுனா கால் தெரிஞ்சது, காலை மூடுனா தலை தெரிஞ்சது. ஆனா அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டானே, எல்லாத்தையும் பூமியிலே கொடுத்துருப்பானோ, மறுமையில எனக்கு எதுவுமே கொடுக்காம போயிருவானோன்னு நினைச்சு அழுதாங்க. எப்படிப்பட்ட ஒரு மனிதர்! ரசுல்லாவுடைய வாயால அல்லாஹ்வின் கருவூலம் அடையாளப்படுத்தப்பட்ட மனிதர். இப்ப நீங்களும் நானும் ஏதோ கொஞ்சம் சதக்கா செஞ்சுட்டு எவ்வளவு பெருமை அடிச்சுக்கிறோம். நான் அல்லாவுக்காக செஞ்சுட்டேன், வாயில திறந்து வெளியில சொல்லாட்டியும் மனதுக்குள்ள நம்ம எவ்வளவு கர்வம் கொண்டோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய தர்மத்தை பாருங்க. எதுவுமே இல்லாத போது உள்ள தர்மம். சாப்பிடுறதுக்கே அங்க எதுவுமே இல்லை. அந்த நேரத்துல ஒருத்தவங்க வந்து கேட்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற அந்த ரொட்டி துண்டையே எடுத்து கொடுங்கன்னு அவங்க பணிப்பெண்ணுக்கு சொல்லிடுறாங்க. அப்ப இவங்க கேக்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, நமக்கே சாப்பிட எதுவுமே இல்லையே, இதை கொடுத்துட்டா என்ன பண்றது ஆயிஷாமாவே, என்ன பண்றது? இல்ல நீங்க கொடுங்க, அல்லாஹ் தருவான், கொடுத்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அப்ப இருந்த ஆட்சியாளர் மூலமா ஒரு தொகை வருது. அந்த தொகையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் சதக்கா பண்ணிடுறாங்க. அப்ப அந்த பெண் கேக்குறாங்க, இல்ல இப்ப நம்ம நோன்பு திறந்துட்டு சாப்பிடுறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடடா, நீங்க கொஞ்சம் முன்னாடி ஞாபகப்படுத்திருந்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு காசை நான் எடுத்து வச்சிருப்பேன்ல, நம்மளுக்கு உணவு வாங்கியிருக்கலாம்ல. சரி விடுங்க, அல்லாஹ் நம்மளுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல அவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து விருந்து உணவு கொண்டு வரப்படுது. அதை அவங்க பணிப்பெண்கிட்ட சொல்றாங்க, நான் சொன்னேன்ல அல்லாஹ் தருவான், வந்துருச்சு பாருங்க, சாப்பிடுங்க, நோன்பு திறந்துட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க. தங்களுடைய இன்பமான சூழல்லையும் தங்களுக்கு இல்லாத சூழல்லையும் தர்மம் பண்ணியிருக்காங்க. இப்படி தர்மம் பண்ணதாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரிகளை ரொம்ப நேசிச்சாங்க. முஹாஜிர்களை விட ரசூலுல்லாஹ்வுக்கு அன்சாரிகள் மேல பிரியம் ஜாஸ்தி. ரசூல்லா எல்லாரையும் அன்சாரிகள் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு சொல்றாங்கல்ல, இந்த உலகம் முழுக்க ஒரு பாதையில போய் அன்சாரிகள் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தா நான் இந்த அன்சாரிகளுடைய பாதையில தான் போவேன் ரசூல்லா சொன்னாங்க. அந்த அளவுக்கு அன்சாரிகளை ரசூல்லா நேசிச்சதற்குரிய காரணம், மதினாவாசிகளை நேசிச்சதற்குரிய காரணம் என்னவா இருக்கும்? இவங்க ரசூல்லாவை உண்மைப்படுத்தினாங்க, ஆதரிச்சாங்க, எல்லாம் சரி. அதை தாண்டி அவங்க ஒரு அமல் செஞ்சாங்க தெரியுமா? மனதில் எந்த எண்ணமும் கொள்ளாமல் தங்களுடைய பொருளாதாரத்தை தங்களை நாடி வந்த மனிதர்களுக்கு அப்படியே சரிப்பாதியா பங்கிட்டு கொடுத்தாங்க. யாரால இன்னைக்கு அப்படி செய்ய முடியும்? நம்மளால இன்னைக்கு நம்ம சகோதரர்களுக்கு அப்படி பங்கிட்டு கொடுக்க முடியுதா? அப்பாடி, என்னை விட அவனுக்கு எதுவும் கூட போயிடக்கூடாது, அதுக்கு மேல அவருக்கு ஏதாவது 1-2 கூட போயிட்டா கூட அதை அப்படி சொல்லி புலம்பி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கக்கூடிய மனநிலையில தான் இன்னைக்கு நிறைய மனிதர்கள் இருக்காங்க. ஆனா அந்த அன்சாரிகளை பாருங்க, மதினாவோட ஓனரே அவங்கதான், மதினாவோட மக்கள் அவங்கதான். அவங்க நினைச்சாதான் அவங்க கொடுத்தா போதுமானது. ஆனா அவங்க எப்படி கொடுத்தாங்க? தங்கள்கிட்ட இருக்கிறத சரிப்பாதி பங்கிட்டு கொடுத்தாங்க. அவருக்கு இருந்தால், அவர் செல்வ செழிப்பா இருந்த சஹாபியா இருந்தாலும் பாதி கொடுத்தாரு, செல்வ செழிப்பே இல்லாத வேலை செய்யக்கூடிய சஹாபியா இருந்தா அவரும் பாதி கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? நான் போற வேலையில ஒரு நாள் நீங்க போயிட்டு அதோட வருமானத்தை எடுத்துக்கோங்க, ஒரு நாள் நான் போய் அதோட வருமானத்தை எடுத்துக்கிறேன். சுபஹானல்லாஹ். இருக்கும் போதும் அல்லாஹுடைய பாதையில யார் தர்மம் செஞ்சு, இல்லாத போதும் யார் அல்லாஹுடைய பாதையில தர்மம் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் ரவுலத்துல் ஜன்னா, சொர்க்கத்துடைய பூங்காக்களை ரெடியா தயார்படுத்தி வச்சிருக்கான். பாருங்க, இந்த தர்மத்தை இப்ப எப்படி கொடுக்கணும்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குல்ல. தர்மம் நம்ம கொடுக்கும் பொழுது என்ன நினைவு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை பார்ப்போம். இப்போ முதல்ல நம்மளுக்கு பிடித்ததை நம்ம தர்மம் கொடுக்கணும். நம்மளுக்கு எதை நம்ம நேசிக்கிறோமோ அந்த பொருளை தான் நம்ம தர்மம் கொடுக்கணும். நம்மளுக்கு பிடிக்காத பொருள்களை தர்மம் கொடுக்க கூடாது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் விரும்பிய பொருள்களிலிருந்து தானம் செய்யாதவரை நீங்க தர்மத்தினுடைய நன்மையை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும். இப்ப முதலாவது இந்த நன்மையை நம்ம அடையணும், நம்மளுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் தர்மம் செய்து அல்லாஹுடைய அன்பை பெறணும் அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம ஞாபகம் வைக்கணும். தர்மம் செய்யும் பொழுது நம்மளுக்கு பிடித்த பொருளை தர்மம் செய்யும். ரெண்டாவது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அதை நம்ம சொல்லி காட்டக்கூடாது. நம்ம தர்மம் செஞ்சது என்ன செய்யக்கூடாது? சொல்லி காட்டக்கூடாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யார் ஒருவர் நன்மையை செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டுறாங்களோ அது எதுக்கு சமமா? ஒரு வழுக்கு பாறை மேல கொஞ்சோண்டு மண்ணு ஒட்டிட்டு இருக்கு. வழுக்கு பாறையில ஏதாவது மண்ணு இன்னும் ஒட்டுமா? ஒட்டாது. அது வலுவலுன்னு இருக்கும். லேசா வேணா அதுல ஒரு லேயர் மண்ணு படிஞ்சிருக்கும்.
அதே இது கொஞ்சம் குண்டும் குழியுமா உள்ள பாறை, சொரசொரப்பான பாறையில பாத்தீங்கன்னா அந்த இடுக்குல எல்லாம் ஃபுல்லா போய் மண்ணு தூசி எல்லாம் சேர்ந்துருக்கும். வழுக்கு பாறையில எதுவுமே இருக்காது. இப்போ ஒரு வழுக்கு பாறையில எந்த ஒரு மண்ணுமே இருக்காது. அது மேல ஒரு மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேசா ஒட்டி இருக்க மண்ணும் அடிச்சுட்டு போயிடும். இப்ப அதே மாதிரி ஒருத்தர் நன்மையை செய்யறது கம்மி, அதையும் சொல்லி காமிச்சாருன்னா இந்த மழை அந்த மண்ணை அடித்துட்டு போவது போல இவருடைய நன்மை அடிச்சுட்டு போயிருன்னு சொல்றாங்க. இப்ப இதை நம்ம ரெண்டாவதா ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது, நம்ம தர்மம் செய்யும் போது எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம தர்மம் செய்வதால் ஒருபோதும் நம்மளுடைய தர்மத்தில் செல்வத்தில் குறைவு ஏற்படாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, நீங்கள் சதக்காக்கள் உங்களுடைய செல்வத்தை குறைக்காது அப்படின்னு. அதை நம்ம நினைவு வச்சுக்கணும். நாலாவதா நம்ம என்ன நினைவு வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய செல்வம் நம்மளுடையது இல்லைங்கிறத முதல் நம்ம நினைவு வைக்கணும். ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் போதே எப்படி சொல்றான், நாம் கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள்னு சொல்றான். உங்களுடையவற்றிலிருந்து தர்மம் செய்யுங்கள் அல்லாஹ் எங்கேயாவது சொல்லியிருக்கானா? நான் கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்போ தர்மம் அடுத்து நம்ம செய்யும் பொழுது நம்ம நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது எனக்கானது அல்ல, அல்லாஹ் என்கிட்ட கொடுத்தது. கொஞ்ச நேரம் அல்லாஹ் நம்மள இதை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ உங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு பொருள், உங்க குழந்தையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வெளிய இடத்துக்கு போறீங்க, நீங்க ஒரு பார்க்குக்கோ இல்ல எங்கேயோ போறீங்க, அப்போ நீங்க ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும். அப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கூட வந்திருக்காங்க, அவங்க கையில கொடுத்துருக்கீங்க பிள்ளைய, கொஞ்ச நேரம் வச்சிருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். நீங்க போயிட்டு வந்துட்டு திரும்ப குழந்தைய கேட்கும் போது இல்ல நான் தரமாட்டேன் அது என்னோட பிள்ளை அப்படின்னு அவங்க சொன்னா அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் அல்லாஹ்வுக்கு நம்மளை பார்க்கும்போது இருக்கு. அல்லாஹ் இதை கொஞ்ச நாள் வச்சிருக்க சொல்லி நம்மளுக்கு கொடுத்திருக்கான், நம்ம கையில கொடுத்து இதை பயன்படுறதுக்காக கொடுத்திருக்கான். அல்லாஹ் ஒரு சில மனிதர்களின் மூலமா ஒரு செயலை நடத்துவான். அந்த செயலை அவங்க செய்யலைன்னா அந்த விஷயத்தையே அவங்கள்ட்ட இருந்து அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், எடுத்துருவான். அப்போ நம்ம அடுத்து தர்மம் செய்யும் போது நம்ம நினைவில் வைக்க வேண்டிய விஷயம், இந்த செல்வம் என்னுடையது இல்ல, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த ரஹ்மத் அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். அடுத்தது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அடுத்த முறை நாம் தர்மம் செய்யும் போது எந்த ஒரு நபருக்கும் நம்ம கொடுக்கல, யாருக்கு கொடுக்குறோம், அதை அல்லாஹ்வுக்கு கொடுக்குறோம். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றதா, அல்லாஹ் எப்படி அதை வாங்குறதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தால் வாங்குகிறான். அப்போ அடுத்த முறை நான் தர்மம் செய்யும் போது மனிதர்களை நினைச்சாதான் அந்த மனசுல நமக்கு வெறுப்பு வரும். அதே இதை எப்படி நினைச்சா வெறுப்பு வராது, இதை நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேன், இது அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்குறேன்னு நம்ம கொடுக்கணும். ஏன்னா இதை வாங்குறது அல்லாஹ் தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் அந்த மனிதரை அடைவதற்கு முன்பாக அல்லாஹ்வை அடைந்திருதுன்றாங்க. அப்ப அதை நம்ம யாருக்கு தான் கொடுக்கிறோம், அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட கொடுக்கணும். அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒவ்வொரு முறை சதக்காக்கள் கொடுக்கும் போது அதுல நறுமண பொருள் போடுவாங்க, நறுமணம் தடவி கொடுப்பாங்க. எதனால? இந்த தர்மம் என்னுடைய ரப்பை சந்திக்க போகுது, அது மனம் வீசக்கூடியதா இருக்கணும், எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க பாரு. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய தர்மம் அல்லாஹ்விற்கானது. அதனாலதான் அல்லாஹ் நாளை மறுமையில ஒரு இறை நம்பிக்கையாளரை பார்த்து கேட்கிறான், ஏன்பா நான் நோய் உற்று இருந்தேனே, நீ ஏன் என்ன நலம் விசாரிக்கல? யா அல்லாஹ், நீ எப்படி நோய் விட்டு இருக்க முடியும், நீ குறையற்றவனாச்சே. இல்லப்பா, என்னுடைய இந்த அடியார் நோய் விட்டு இருந்தாரு, நீ ஏன் போய் அதை கேட்கல? இப்ப நான் உன்கிட்ட ஒரு தர்மம் கேட்டு வந்தேனே, நீ ஏன் எனக்கு தர்மம் கொடுக்கல? யாரெல்லாம் நீ தேவையற்றவனாச்சே, நான் எப்படி உனக்கு தர்மம் செய்ய முடியும்? இந்த அடியார் உன்னிடம் தர்மம் கேட்டு வந்த போது நீ ஏன் கொடுக்கல அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ நம்ம அடுத்த முறை தர்மம் செய்யறத எப்படி யாருக்கு நம்ம கொடுக்குறோங்கிறத நினைவு வச்சுக்கணும். அல்லாஹ்விற்காக கொடுக்கிறோம், அல்லாஹ் அதை தன்னுடைய வழக்கரத்தால் வாங்குறான் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கணும். இப்ப இதெல்லாம் நினைவு வச்சு நம்ம தர்மம் செஞ்சோம், அழகிய பொருளை கொடுக்கிறோம், சொல்லி காட்டாம கொடுக்கிறோம், செல்வம் குறையாது அல்லாஹ் நமக்கு அபிவிருத்தி செய்வான்ற உறுதியான எண்ணத்தோட கொடுக்கிறோம், இது அல்லாஹ்விற்காக கொடுக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்மளுடைய வசதியான நேரங்களிலும் நம்மளுடைய வறுமையான நேரங்களிலும் நம்ம சதக்கா செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மை ரொம்ப நேசிக்கிறான். அந்த நேசத்தின் விளைவா அல்லாஹ் நம்மளை குறிப்பிட்டு காட்டுறான், யுஹிப், நான் இவங்களை நேசிக்கிறேன் குறிப்பிட்டு காட்டுறான். அதை குறிப்பிட்டு காமிச்சதோட மட்டும் இல்லாம அல்லாஹ் நம்மளுக்காக உயர்ந்த சொர்க்கத்தை தயார்படுத்தி வச்சிருக்கிறதாவும் சொல்லி காட்டும். இதை அடையக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். நம்மளுக்கிட்ட கம்மியான பொருளாதாரம் இருந்தா அதுல என்ன முடியுமோ அதை தர்மம் செய்யும். ஒரு 100 ரூபாய் என்கிட்ட இருக்குன்னா அதுல இருந்து 1 ரூபா நான் தர்மம் பண்றது இப்ப எனக்கு பெரிய விஷயம் இல்லைல்ல. அப்ப அந்த 1 ரூபாயை நான் அல்லாஹுடைய பாதையில தர்மம் செய்யும். அல்லாஹ் எப்பயுமே நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம் அப்படிங்கிறத பாக்குறதே இல்லை. அல்லாஹ் நம்மளுடைய தோற்றத்தையோ நம்மளுடைய அழகையோ அல்லாஹ் பாக்குறது இல்ல, நம்மளுடைய உள்ளத்தை தான் பாக்குறாங்க.
இப்ப நான் கொடுக்கிற தர்மம், நீங்க கொடுக்கிற தர்மம் எவ்வளவு வெயிட்டா இருக்கு, எவ்வளவு காசு கொடுக்குறாங்கன்னு நல்லா பார்க்கல, அதை எந்த எண்ணத்துல கொடுக்குறாங்கன்னு தான் பாக்குறேன். அப்போ இதுல வசதியானவங்களுக்கு மட்டும்தான் சதக்கா, ஜக்காத்து தான் வசதியானவங்களுக்கு, செல்வ செழிப்புள்ளவங்க கொடுக்கணும், ஏழை எளியவர்கள் கொடுக்க தேவையில்லை. ஆனா சதக்கா எல்லாருக்கும் சமம், வசதியில உள்ளவங்களும் கொடுக்கணும், வசதி அற்றவர்களும் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப இப்படி சதக்கா கொடுக்கக்கூடியவர்களா இருந்தோம் அப்படின்னா நம்ம அல்லாஹுடைய அன்பை பெற்று சொர்க்கத்திற்கு போகக்கூடிய மனிதர்களா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம இங்க அல்லாஹுவை நினைச்சு ஒரு பொருளை கொடுக்கும்போது அல்லாஹ் நம்மளை பார்த்து சிரிப்பான் தானே, எவ்வளவு சந்தோஷப்படுவான். எனக்காக அவங்க ஒரு விஷயம் செய்யறாங்க, அவங்களுக்காக நான் அவங்களுக்கு சொர்க்கத்தை தயார்படுத்தி வச்சிருக்கேன். இப்போ இததான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல 57வது அத்தியாயத்துல சொல்லும் போது சொல்றான். முன்னாடி முஹ்மீன்களுடைய பண்புகள் எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு வருவான், அவங்க தர்மம் செய்வாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு அல்லாஹ் சொல்றான், முஹ்மீனான ஆண்களையும் முஹ்மீன்களான பெண்களையும் நீங்கள் பார்க்கும் நாளில், அதாவது மறுமை நாளில், பார்க்கும் நாள்னா எங்க பார்க்க முடியும், மறுமை நாள், முஹ்மீனான ஆண்களையும் பெண்களையும் நீங்கள் மறுமை நாளில் பார்க்கும் பொழுது அவர்களுடைய பிரகாசம் அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு வலப்புறத்திலும் விரைந்து கொண்டிருக்கும். அப்போ இறை நம்பிக்கையாளர்களை நாளைக்கு மறுமையில பார்க்கும்போது எப்படி இருப்பாங்கன்னா அவங்க பிரகாசமானவங்களா இருப்பாங்களாம். அவங்களுக்கு முன்னும் அவங்களுக்கு பின்னும் அப்படியே ஒளி வீசக்கூடியவர்களா அவங்க இருப்பாங்களாம். அவர்களுடைய வலப்புறத்திலும் அவர்களுக்கு முன்னாலும் ஒளி விரைந்து கொண்டிருக்கும். அப்போது அவர்களை நோக்கி, இன்று உங்களுக்கு நன்மாராயம் கூறிய சொர்க்க சோலைகளாகும், அந்த சொர்க்க சோலைகளுக்குள்ள நீங்க போங்க, அவற்றின் கீழே என்றென்றும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், இவற்றில் நீங்கள் நிரந்தரமாக தங்குங்கள்னு அல்லாஹ் சொல்றாங்க. பாருங்க, அல்லாஹ்விற்காக நல்லமல் செய்கின்ற, அல்லாஹ் நேசிக்கின்ற அமல்கள் செய்கின்ற அடியார்களுடைய நிலை நாளை மறுமையில் ரொம்ப பிரகாசமா ஒளி வீசக்கூடியதா இருக்குமா. இங்க வேணா நம்மளுடைய முகம் ரொம்ப கவலையா, கஷ்டத்திலையும் சோதனைகள்லையும் பயத்திலையும் ரொம்ப வாடி போய் ரொம்ப குறுகி போய் இருக்கலாம். ஆனா நம்ம இங்க செஞ்சது ஃபுல்லா அல்லாஹ்விற்காக அப்படின்னு இருந்தா நம்ம முகம் நாளை மறுமையில் எப்படி இருக்குமா, பிரகாசமா இருக்குமா. நம்மளுடைய வலது புறத்திலும் நம்மளுக்கு பின்னால இருந்தும் எல்லா சைட்ல இருந்தும் அல்லாஹ் ஒளியை ஏற்படுத்துறவங்களா இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம செய்யக்கூடிய தர்மம் நமக்கு இந்த மாதிரி ஒளியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தர்மமா இருக்கா? இப்படி ஒளி வீசக்கூடிய தர்மத்தை நான் எனக்காக தயார்படுத்தி வச்சிருக்கேனா? இப்ப இந்த ஒளியோடு நம்ம நாளை மறுமையில் இருக்கும் போது அல்லாஹ் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு அழைப்பு வரும், உங்களுக்கு வாக்கு கொடுத்த சொர்க்கம் காத்துட்டு இருக்கு, போங்க, அதுல நீங்க நிரந்தரமா தங்குங்கன்னு அல்லாஹ் சொல்லிடுவாங்க. இப்படி அல்லாஹ் பார்த்து அழைக்கக்கூடிய மக்களா, அல்லாஹுடைய ஒளியை பெற்றக்கூடிய மக்களா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளணும் அப்படிங்கிற துவாவோட அந்த அருளை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு அல்லாஹுடைய பாதையில் அதிகம் தர்மம் செய்யணும். இன்பமான வேலைகளிலும் துன்பமான வேலைகளிலும் அதிகம் தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த துவாவோடையும் அந்த எதிர்பார்ப்போடையும் இந்த அமர்வை நம்ம நிறைவு செய்யறோம். வாஹிர தவ்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.